பேரன்பு பொதுவாக விருது வாங்கின படங்கள்லாம் போர் அடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அடித்து உடச்சி நொறுக்கி இந்த படத்தை ரசிக்க முடியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ரசிக்க தகுந்த சுவாரஸ்யமான படம் பேரன்பு. இயக்குனர் ராமோட கற்றது தமிழ், தரமணி இந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் ராமோட பேரன்பு பற்றி நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் போனேன். அந்த பேரன்புங்கிறது வந்து ரொம்ப க்ளீஷேடு வார்த்தையாச்சே, என்ன பண்ணியிருப்பாரோங்கிற ஒரு பதற்றம் வேறு இருந்தது. ஆனால் படம் பார்த்தபோது வந்து அந்த பேரன்பை எப்படிலாம் பேரன்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம உண்மையிலேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன பாடு அப்படிங்கிறத அது வந்து அந்த படத்தை பார்த்துட்டு என்னால் அதில் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து வார்த்தைகளே கிடைக்கல அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. யோசித்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட், இந்த பேரன்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீரியஸ் சப்ஜெக்டு விருது வாங்கின படம் இதெல்லாம் பார்த்தோம்னா பொதுவாக இது வரைக்கும் 1-2 படங்களை தவிர்த்து போர் அடிக்கிறது, ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாமல் மெதுவாக போகிறது, இதனால் வந்து மக்களுக்கும் இந்த மாதிரியான சீரியஸ் படங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ராமோட பேரன்பில் அது முதல்ல வந்து உடஞ்சிருது. படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம தினம் பார்க்கக்கூடியதா. உதாரணமாக அந்த கதையில் வந்து ஒரு அப்பாவும் மகளும், இது ரொம்ப நூதனமான விஷயம். ஏன்னா அம்மாவும் மகளுக்குமான அந்த அம்மாவோட அன்பை தான் இதுவரைக்குமான தமிழ் சினிமா பேசியிருக்கு. ராமோட தங்க மீன்கள் தவிர இதில் வந்து இன்னும் ஒரு சில படங்கள் தவிர இதில் வந்து அப்பா மகள், அம்மா வந்து இல்லை. அதுவும் மகள் எப்படின்னா ஸ்பாஸ்டிக் சைல்டு, அது ஒரு விளங்காத கைகால் விளங்காத ஒரு மகள், 13 வயசு மகள், அவளோட பிரச்சனைகள், அதை ஒரு அப்பா வந்து எப்படி எதிர்கொள்வாருங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இதை எவ்வளவு சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமாகவும், அதே சமயத்தில் இந்த பிரச்சனைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இதை எதிர்கொள்ளாமல் அப்படியே மறைச்சிருவாங்க. இப்போ உதாரணமாக அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணால் வந்து மாற்றிக்க கூட முடியாது, கை கால் விளங்குனா பரவாயில்ல, இது அதுவும் கிடையாதுங்கும்போது அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறாரு. அப்புறம் நம்ம எல்லாருமே அன்பாக இருக்கோம், சமூகத்தில் விளிம்பு நிலையில் ஒரு ஒடுக்கப்பட்டவங்க, என்ன சொல்கிறதுனா இப்போ ஊனமுற்றவர்கள் அல்லது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம வந்து அன்பாக இருக்கோம்னு நினச்சிக்கிறோம் படித்தவங்களாக இருக்கிறதுனால. ஆனால் அவங்க நம்ம மனைவியாவோ தமக்கையாவோ தங்கையாவோ அம்மாவோ இப்படி இருக்கும்போது மகளாவோ இருந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது? எங்கேயாவது ஹோமில் கொண்டு போய் விடலாமாங்கிற யோசனை தானே வரும். அதை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு முடியாது. அந்த ஆக்டர் அஞ்சலி வர்ற இடம், அந்த அஞ்சலியோட கேரக்டர் இது வரைக்கும் தமிழில் நான் பார்த்ததில்லை. அதை நான் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். படு சுவாரஸ்யமான டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சம்பவம் அது. அது என்னோடய நண்பரோட நான் பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன சார் வந்து எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னாரு. இல்லை, இதெல்லாம் நம்ம தான், இது பேரன்பு பற்றி சொல்கிறது. பேரன்பை நம்ம வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ உதாரணமாக எனக்கு வந்து எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு, அதுவும் பெண் குழந்தை, அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தையோட பார்வையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் அவகிட்ட வரும்போது பாருங்களேன், அவளோட அப்பாவே அந்த டிரான்ஸ்ஜெண்டரை எப்படி ட்ரீட் பண்ணிடுறாருன்ட்டு. அப்படி அவள் பார்க்குற உலகம் எப்படி. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா எனக்கு என்னோட குழந்தை வந்து பைத்தியம்னு வச்சுக்கோங்க, மனநிலை சரியில்லை, பைத்தியம் தான் சொல்கிறோம், மனநிலை சரியில்லாதவளா என்னோடய பெண் குழந்தை, அதுவும் பெண் குழந்தைன்னா ரொம்ப. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இல்லை வேண்டாம், அந்த குழந்தை வந்து சத்தம் போடும், நைட்டில் அழுவும், ஏதாவது அந்த சத்தம் வந்து வினோதமாக இருக்கும். கணவனும் மனைவியும் அடிச்சுக்கிட்டு வீடே தெரிக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவளோட வினோதமான சப்தம் நீங்கள் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அன்பானவர்கள் தான். அப்போது அந்த அன்பு, அப்போ நான் சொன்னேன் இது பேரன்பு பேசுகிற ஒரு படம். கடைசி காட்சியெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த சொசைட்டி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, தமிழ் சினிமா எப்படி பார்த்துது, முதல் முறையாக ஒரு மெயின் கேரக்டரில் வந்து
அந்த மீராங்கிற ஒரு பெண் வர்றது. அப்புறம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த படத்தில் வந்து எனக்கு மைனஸாக எதுவுமே தோணலை. அந்த பாடல்கள் எனக்கு ஒன்றும் இது தேவையில்லைன்னு பட்டுச்சு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் பாடல்களோடு தான் நம்ம படத்தை பார்த்து பழகியிருக்கோம். அந்த பாடல்கள்னு சொல்லும்போது ரீ ரெக்கார்டிங் பற்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு உலகத்தரமான படம். அதே சமயத்தில் எல்லா இந்த இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் சினிமாவே என்டர்டெயின்மெண்ட்டே பார்த்து பார்த்து பழகி சினிமானா என்டர்டெயின்மெண்ட்டு அதுதான் நான் சொல்கிறேன். என்னோடய பார்வையில் ஆர்ட் சினிமா, ஆர்ட் ஃபில்ம், கமர்ஷியல் ஃபில்ம் அப்படிங்கிற பிரிவு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல சினிமா, கெட்ட சினிமா. ஸோ எந்த வகையான கமர்ஷியல் படம் கூட மட்டமான படமாக இருக்கலாம், நல்ல படமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி எந்த ஆர்ட் சினிமா, ஆர்ட் ஃபில்முக்கு வந்து நான் தமிழில் ரொம்ப கம்மியாக தான் நல்ல படங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும். எனக்கு வந்து முதல்ல 2 மணி நேரத்துக்கு போர் அடிக்காமல் கதை சொல்லுதுணும். அதுதான் நல்ல சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல சினிமா. ஏன்னா போர் அடிக்கலை 2 மணி நேரம். அப்போ நான் சொல்லும்போது இந்த ரீ ரெக்கார்டிங் சொன்னேன். யுவன் சங்கர் ராஜா எப்படி பண்ணியிருப்பாரோன்னு அது ஒரு பதற்றம் வந்தது. ஏன்னா அவர் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் அவங்க அப்பா மாதிரியே வேர்ல்டு கிளாஸ், அது ஒரு யூரோப்பியன் ஃபில்ம் பார்க்குற மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் தமிழ் மண்ணோட தமிழ் கதையோடு சேர்ந்துருந்தது. அது அந்த ஸ்டாண்டர்டுக்காக சொன்ன யூரோப்பியன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி ஒளிப்பதிவு அதுவுமே ரொம்ப இந்த படத்துக்கு. ஏன்னா சமயத்தில் வந்து ரொம்ப ஒரு 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 படத்தில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருப்பான் ஹீரோ. அதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் எந்த கதை வந்து எந்த தளத்தில் இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு ப்ளஸ் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிப்பு. மம்முட்டியோட நடிப்பை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப பிரமாதமான நடிகருங்கும்போது கொஞ்சம் மேலே போயிடும். அப்படி போகல. ஏன்னா அப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு வச்சுட்ருக்கிற ஒரு அப்பா அப்படி ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அப்படியே வந்து அதை சப்டியூ பண்ணி அப்படியே வந்து அந்த பெயினை வந்து முகத்தில் அதை வந்து அப்படியே அண்டர் ப்ளே பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் நடிக்காமல் இருக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. நிச்சயமாக இது பல துறைகளில் இது வந்து விருது வாங்கும். அதே மாதிரி அந்த சாதனா என்ற பெண்ணோட நடிப்பு, அவங்க வந்து தங்க மீன்களில் குழந்தையாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து 13 வயசு பெண்ணாக நடிச்சிருக்கிறேன். அப்போ தான் ராம்கிட்ட கேட்டேன், இது உண்மையிலேயே ஸ்பாஸ்டிக் சைல்டாங்க? ஏன்னா ஸ்பாஸ்டிக் சைல்டை வந்து நீங்கள் நடிக்க வைக்கவே முடியாது. அப்படி இவங்க உண்மையாகவே வா? இல்லை அந்த படத்தில் நடித்தவங்க, தங்க மீன்களில் நடித்தவங்க. ஏன்னா எல்லாமே வந்து ரியலாகவே இருந்துச்சு. அப்படி நான் வந்து இது நடிப்புன்னு எனக்கு தெரியல. அவங்களும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் வந்து நம்ம அடுத்து இந்த படத்தை தயாரித்த தேனப்பன் அவர் என்னோட நண்பர் இப்படி ஒரு கதையை போய் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து எப்படி அதை எடுத்துக்கிட்டாருங்கிறது, அதை எடுக்கணும்னு துணிச்சல் வருது. இதுதான் வித்தியாசமான படம்லாம் எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே வித்தியாசமான புரட்சிகரமான படம். இது மாதிரியான சப்ஜெக்ட்லாம் டீல் பண்ணணுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தோணுனதில்லை. இது அந்த வகையில் இது வந்து முதல் படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட கதையும் சரி, ட்ரீட்மெண்ட்டும் சரி, அந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து நான் அதாவது கதையை சொல்லக்கூடாது, அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கும் அந்த அமுதவன் அப்படிங்கிற அந்த ஹீரோவுக்குமான உறவு இப்படி எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்குறது தான் நான் ராமுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைக்கிறேன்.